ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடி காசில் நல்லா நினச்ச ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். மொத்தவங்க ஃப்ரெண்டு கிட்ட காரை வந்து வாடகைக்கு கொடுக்குறாரு. மீனா இருந்துட்டு அண்ணன் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, தொழில் வேறு, தொழிலில் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா தங்கச்சி இவ்வளோ கரெக்டாக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முத்துக்கிட்ட கேட்குறாரு. வண்டிக்கு ஓனரே அவதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு. என்ன ரகசியம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நீ சொன்ன மாதிரி கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பிச்சிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு இவனை பாரு, வண்டியை தூக்கிட்டு ஓட போகிற மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறாரு. அடுத்த சீனில் வந்து மனோஜ் அவங்க ஃப்ரெண்டை பார்த்து அவருக்கு வந்து லெட்டரை பற்றி காமிக்கிறாங்க. இதை நினச்சாலே எனக்கு ஒரே பயமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு ஜோசியம் பார்க்குறவங்க கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் இவரை பார்த்தாலே உன்னை பார்த்தாலே பல பித்தலாட்டம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, உனக்கு சுத்தமாக நேரம் சரியில்லை, இதில் இருக்கிற மாதிரி எல்லாம் நடக்கும், அதுக்கு நான் சொல்கிற மாதிரி தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுக்கு ஒரு கலர் ட்ரெஸ் சொல்கிறாரு. இந்த சட்டையை தான் நீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவே நீ போட்டிருக்க சட்டையை கைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் துண்டு எடுத்து போத்தி விட்டுறாரு. இன்னைக்கு ஃபுல்லாக இதான் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாரு. அடுத்த முத்திய வந்து வீட்டுக்கு ஒரு உண்டியல் வாங்கிட்டு வர்றாரு. அது மீனா கிட்ட கட்டுறது சரியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஓ, உண்டியல் எடுத்துகிட்டு தெருவா போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து முத்தை கிண்டல் பண்ணுறாங்க. என்ன தான் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் விஜயா திட்டுறாரு. விடுங்கப்பா, 2 நாளாக அம்மா வந்து பேட்ரி போன பல்ப் மாதிரி இருந்துக்காங்க, இப்போ தான் சார்ஜ் போட்ட மாதிரி பிரைட்டாக பேசுகிறாங்க, பேசிட்டோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பதிலுக்கு கிண்டல் பண்ணுறாரு. ரூம் கட்டுறதுக்கு இதெல்லாம் காசு சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், திருப்பி அதுக்கும் எப்படி 1 ரூபா 2 ரூபாயா சேர்த்து 20 வருஷம் கழிச்சு கட்ட போகிறீங்களா சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. 20 வருஷம் கழிச்சு கட்டினாலும் எங்கள் சொந்த காசில் நாங்கள் கட்டுவோம், உழைச்ச காசில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து மனோஜ் வாசப்படில் வந்து நின்றுட்டு அம்மா அப்படிங்கிறாரு. பாருங்கப்பா, உண்மையை சொன்ன மாதிரியே பிச்சைக்காரன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மனோஜை பார்த்து சொல்கிறாரு. டே, என்னடா கோலம் இது, எங்கடா உன் சட்டை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அவர் மேலே இருக்க சட்டையை கேட்டு இதை போடுறாங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், உங்கள் பேச்சை நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. பார்த்தீங்களா, அம்மாவே அவன் எடுத்து பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அதுக்கு வந்து அவங்கள கிண்டல் பண்ணுறாரு. அடுத்த உண்டியெல்லாம் உன் கையால் ஃபஸ்ட்டு காசு போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சட்டை சொல்லலாம். விஜயா நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து அதில் காசு போடுறாங்க. ரோஹின் அந்த டைம் பார்த்து என்ன இது டொனேஷன் கலெக்ட் பண்ணுற மாதிரி காசெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், நாங்கள் இதில் ரூம் கட்டுற பணம் சேர்க்க போகிறோன்னு மீனா சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த எங்கே கொண்டு போய் வைக்கலாம், செவனேன்னு இந்த திட்டு போய் ரூம்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரூமுக்கு போகிறாரு. டேய் சும்மாடா, எடுத்துகிட்டு போய் நம்ம ரூமில் வைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சார் சொல்கிறாரு. கணக்கா பிச்சைக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், மீனா அவங்க வீட்டுக்கார் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட ரோஹினி சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் சொன்னாலும் ரூமில் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு மீனா போயிடுறாங்க. ரோஹில் உள்ள போனால் மனோஜ் ஒரு மஞ்சள் துண்டு போட்டு பெட்டில் உட்காந்துருக்காரு. என்ன மனோஜ், என்ன கோலம் இது, வெளியில் வரும்போதே முத்து ஒரு மாதிரி பேசினா, நான் ஏதாவது அடித்தானா திட்டினா, நான் இரு நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி போகிறாங்க. அதெல்லாம் அவன் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நடந்ததான் சொல்கிறாரு. உனக்கு நீயே தான் பிரச்சனை மனோஜ், உன் பயம்தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், நான் யாரையுமே நம்ப மாட்டேன்னு மனோஜ் சொல்லுவார். என்ன கூட நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல, என்னை சுற்றி இருக்கிற யாரையுமே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. இன்றைக்கி எபிசோடு தர முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாட்டா, பாய்.